கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். சங்கீத புத்தகம் 112ஆம் சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஒரு சில வாரங்களாக கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கு கூட சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு அல்லேலூயாவை போட்டுட்டு, இன்றைக்கெல்லாம் நிறைய இடங்களில் அல்லேலூயா போடுவாங்க. எதுக்கு அல்லேலூயா போடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சில பேர் தூங்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயான்னு சொன்னால் தூக்கத்திலேயே அல்லேலூயா போடுறவங்களாம் இருக்கிறாங்க. ஒருத்தர் அல்லேலூயா போடுறது இன்னொருத்தர் அல்லேலூயா போடுற கும்பலும் நம்முடைய கிறிஸ்துவ சபைகள் இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு பெரிய அல்லேலூயா போடுறார். ஏன் அல்லேலூயா போடுறாருன்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது நிமித்தமாக அல்லேலூயா போடுறார். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அது நிமித்தமாக அல்லேலூயா போடுறார். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லும் போதெல்லாம் பெரிய ஒரு அல்லேலூயா என்ற ஒரு வார்த்தையை போடுறார். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கர்த்தருக்கு பயந்து என்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கின்றோம். வேத புத்தகம் முழுவதுமே கர்த்தருக்கு பயப்படுதலை அதிகமாக வலியுறுத்தி போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அபிஷேகம், மிகப்பெரிய ஒரு ஆவியானுடைய அசைவு என்று பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இயேசு கிறிஸ்துக்கு சுகந்த வாசனையாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று ஞானமாக இருக்கிறது. ஞானத்தின் வலதுகையில் இடதுகையில் என்னெல்லாம் இருக்குன்னு போடப்பட்டிருக்குது. தீர்க்காயுசு, செல்வம் என்றெல்லாம் போடப்பட்டிருக்குது. ஆனால் அந்த ஞானம் உற்பத்தி ஆகின்ற இடமே எங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். யோபுல கேட்குறாரு, ஞானம் உற்பத்தி செய்கிற இடம் எங்கன்னு தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் சொல்ல கர்த்தருக்கு பயப்படுதல் தான்ப்பா ஞானம் உற்பத்தி பண்ணுற இடமேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் ரொம்ப நம்முடைய வாழ்விலே முக்கியமானது. இது ஒரு திகில் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு கனம் நிறைந்த, மரியாதை நிறைந்த, ஒரு மதிப்பு நிறைந்த ஒரு பயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உறவிலிருந்து வரக்கூடிய ஒரு பயம், அவருடைய நெருக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பயம், ஹானர், இதெல்லாம் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்படி நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதெல்லாம் ஒரு சில காரியத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சில காரியங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் பார்க்குற பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்றெல்லாம் பவுல் போதிக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். போன வாரத்தில் கூட கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது எதெல்லாம் நம்முடைய வாழ்வில் இருக்காது, எதெல்லாம் இருக்கக்கூடாது என்கிற பார்க்கும்போது பொய் மற்றும் பெருமை, இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நம்ம அதிகமாக பார்க்க ஆரம்பித்தோம். அது மட்டுமல்ல, பவுலாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், அவர் டீல் பண்ண ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்போதுமே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலேயே ஒரு 3 விதமான கூட்ட மக்கள் இருந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களெல்லாம் எழுதும்போது கூட ஒரு 3 விதமான கூட்ட மக்கள் எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த 3 விதமான கூட்டம் யாருன்னு பார்க்கும்போது, முதலாவது பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் என்பதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ரெண்டாவது கூட்டம் நம்ம பார்க்கும்போது அதில் முதலாவது பாவிகள். இயேசு கிறிஸ்துடைய கூட்டத்தில் பாவிகள் முதலாவது இருந்தாங்க. லூக்கா எழுதின புஸ்தகத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோம், பாவிகள் ஃபஸ்ட் ரோவில் உட்கார்ற இடம் பாவிகள் தான் முதல் ரோவில் உட்காந்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் இருந்தது பாவிகளுக்கு. இது பரிசேயர்களுக்கு பிடிக்கல. ஆகவே தான் எப்போதுமே இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னங்க ஃபஸ்ட் ரோவில் யார் உட்காரணும் அப்படின்னு. அதுதான் இங்கே கூட ஃபஸ்ட் ரோவில் யார் வேணாலும் உட்காரலாம், புரியுதுங்களா? ஃபஸ்ட் ரோவில் ரொம்ப ரொம்ப பணக்காரங்க உட்காரணும், ஃபஸ்ட் ரோவில் வயசானவங்க, அப்படி கிடையாது. யார் வேணாலும் உட்காரலாம். இந்த சபையில் முன்னாடி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு லாபம். ஏன்னா
எனக்கு ரொம்ப தூரத்தில் பார்வை தெரியாது. பக்கத்தில் உட்காரவங்க கண் பார்வையில் இருப்பீங்க. தூரத்தில் இருக்கணும் மங்களாக ஏதோ ஒரு இதுதான் தெரியும் வந்து. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு பக்கத்தில் உட்காந்துறீங்களோ என்னுடைய என்னுடைய பார்வையில் அதிகமாக படக்கூடியவர்களாக இருப்பீங்க. தூரமாக இருக்கிறவங்க அது வந்து 10ஓடு 1 11 இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் முன்னாடி வந்து உட்காந்திங்கன்னா ரொம்ப நான் உங்களை பார்த்து பேசுகிறதுக்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, முதல் கூட்டம் பாவிகள், 2வது கூட்டம் வந்து நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் அவருடைய கூட்டத்தில் இருந்தாங்க. 3வது கூட்டம் பார்த்தீங்கன்னா தவறாக விசுவாசிப்பவர்கள், தவறான தீர்க்கதரிசிகள், தவறான மக்கள். இந்த 3 கூட்டம் வந்து இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இருந்தாங்க, பவுலின் காலகட்டத்தில் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மக்களை தான் சுவிசேஷத்தில் டீல் பண்ணியிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இந்த 3 விதமான மக்களை தான் அவரும் டீல் பண்ணுறதை நம்ம நிருபங்களிலே நம்ம அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கின்றோம். பாவிகள், அவங்களுக்கு ரட்சிப்பு தேவை, ரட்சிப்பு பற்றிலாம் போதிக்கிறாரு. 2வது நீதிமான்கள், அவங்க பைபிளில் போட நீதிமான் விழுந்தா கூட 7 முறை விழுந்தா கூட அவன் எழுந்திருப்பான்லாம் பைபிளில் போடப்பட்டிருக்குது வந்து. ஆனால் அந்த 3வது கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான மக்கள். ஏன் ஆபத்தான மக்கள்னா, அவங்க வந்து என்னன்னா தான் ஒன்று நம்பிட்டா அதுலேயே இருப்பாங்க. அது நல்லதா கெட்டதா என்றதெல்லாம் அவங்க பார்க்குறதே கிடையாது வந்து. அது மட்டும் இல்லை, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். தப்பாக இருந்தால் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரியும். ஆனால் அவங்கன்னா தப்பே இல்லைன்ற மாதிரிலாம் அவங்க வாதாடுவதையும் வாதிடுவதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அன்பு இயேசு கிறிஸ்துடைய அன்பு பார்த்திங்கன்னா அது அரவணைப்பதாகவும் இருந்தது, அதே போல் கண்டிப்பதாகவும் இருந்தது. இயேசு கிறிஸ்து நிபந்தனையற்ற அன்பு என்று சொல்லும்போது ஒன்லி அன்புன்னா அப்படியே அணைச்சி தானேங்க போகணும், கட்டிப்பிடிச்சி தானே போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிபந்தனையற்ற அன்பில் அரவணைப்பு மட்டும் கிடையாது, நிபந்தனையற்ற அன்பில் கண்டிப்பும் இருந்தது. அதுதான் யாராவது உங்களை கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவங்கள தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் சொல்கிறேன், சில பேருக்கு திட்டினா சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய எதிரியாக பார்ப்பாங்க, அவங்க வந்தாலே தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. ஐயோ போச்சுப்பா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சில மக்கள் எப்படியாவது இந்த பிளேடுகிட்டருந்து தப்பிக்கணும், அறுவைட்டு சில நேரத்தில் எங்களை கூட சில மக்கள் அப்படி பார்ப்பாங்க. சில மக்கள் போச்சு இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோமா போச்செல்லாம் நினைப்பாங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவங்க நல்ல ஒரு ஆலோசனை, நல்ல அட்வைஸ், நல்ல உங்களை கண்டிக்கிறவர்கள், நம்ம பண்ணுற தப்பை கண்டிக்கிறவர்கள். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் வந்து கண்டிக்கிறதுனே சில பேர் ஆட்களை காசு கொடுத்தாலும் வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? சில இடத்துலலாம் நான் எதாவது தப்பு பண்ண தப்புன்னு சொல்லி கண்டிக்கிறதுக்கு திட்டுறதுக்குன்னு ஒரு சில ஆட்கள் வச்சுருக்கேன். சார் நீங்கள் பண்ணுறது தப்பு சார், நீங்கள் தப்பாக செய்கிறீங்க சார்னு சொல்கிறதுக்கெல்லாம் பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டிக்கிறதுக்குன்னு சில பேரை தம்மளும் கொடுத்தலாம் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து அவங்க செய்கிறது அவங்களுக்கே சில நேரத்தில் தப்புன்னு தெரியாது. ஆகவே அதை உணர்த்துறதுக்குன்னு சில ஆட்கள். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவங்க அரவணைப்பதில் மட்டும் கிடையாது, வாங்கி கொடுப்பதில் மட்டும் கிடையாது, அவங்க செய்கிற தப்புடா அப்படின்னு சொல்லி உணர்த்தக்கூடிய நல்ல நண்பர்களும் அவசியம். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் இல்லை என்றால் கூட நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர்களாக அவர்களுக்கு நீங்கள் காணப்படலாம். ஒருவேளை உங்கள் நண்பர்கள் உங்களை வெறுக்கலாம், என்னடா இப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பெரிய ஒரு முதலீடு செய்கிறீர்கள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு பெரிய ஒரு உதவி செய்கிறீங்க. அது இன்றைக்கி ஃப்ரீயாக கிடைக்கிறதே இந்த அட்வைஸ் தான், ஃப்ரீயாக கிடைக்கிறது ஆலோசனைகள் தான். ஆனால் யார் யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நல்வாழ்வை அடைகிறார்கள். யார் யாரெல்லாம் அதை தள்ளுறாங்களோ அவங்கெல்லாம் பைபிளில் போடப்பட்டிருக்குது, சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைந்தவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பவுல் வந்து ஒரு முக்கியமான டீல் பண்ணுறாரு சபைக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம். அதை வந்து சபையில் வந்து என்கரேஜ் பண்ணல, அந்த தப்பை உணர்த்துகிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அது மூலமாக சபையில் கொண்டு வரவும் பார்த்தார். புதிய ஏற்பாட்டு சபையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல கொரிந்தியர் புஸ்தகம் போவோம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் போவோம், 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மன்னிக்க 1 கொரிந்தியர் என்று நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 5. அங்கே சரி பண்ணுறாரு. நல்ல கவனமாக கேளுங்க. 1 கொரிந்தியர் 5க்கு போகிறதுக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் 1க்கு முதலாவது போயிட்டு அப்புறம் 5க்கு வருவோம். இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை பற்றி சொல்லிட்டு அப்புறம் 5ஆம் அதிகாரம் போவோம். 2ஆம் வசனம், கொரிந்துவிலே 1 கொரிந்தியர் 1:2 கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும்
பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்படி என்றால் இந்த கொருந்து சபை, கொருந்துக்கு லெட்டர், எப்படிப்பட்ட மக்கள் அங்கு இருந்தார்கள் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய சபை. நல்லா கவனிங்க, கொருந்து எப்படிப்பட்ட இடம்னா பரிசுத்தவான்களாக தான் ஸ்டார்ட் பண்ணும்போதே பரிசுத்தவான்கள் தான் எழுதுகிறார். ஆனால் அந்த பரிசுத்தவான்களுக்குள்ளே சில பிரச்சனை இருந்துச்சு, அதை டீல் பண்ணுறார். இந்த பரிசுத்தவான்களாக உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் சில விஷயத்தை எழுதுகிறார். இதில் பாருங்க, பல விஷயம் இருந்தாலும் இந்த தப்பு சபையில் இருந்துச்சு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. பாருங்க, பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதுனா ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு கிடக்குது. கொருந்து வா, இதுக்கு இந்த தொழிலுக்கு பேர் போன ஒரு ஊர். இன்னைக்கு ஏதோ ஊர் சொல்லணும், தாய்லாந்து இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இந்த ஊர் என்ன பண்ணுறோம், கொருந்து வா. கொருந்து வந்து இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு பேர் போன ஒரு ஊர் பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாக இருக்கிறதே. பாருங்க, முக்கியமான ஒரு பாலியல் காரியத்தை தடை பண்ணுறாரு. இந்த பிரச்சனை ஏன் சபைக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ற ஒரு காரியம் இல்லாததுனால சபைக்குள்ளே வந்துச்சு. அதனால் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, இறங்கி அந்த சபையை க்ளீன் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு, 2ஆம் வசனம், இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். என்ன சொல்லி, இப்படிப்பட்ட கேள்விப்பட்டு எதுக்கு நம்மளை சர்ச்சில் வச்சுருக்கிறீங்க, சர்ச்சை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியதானே அப்படின்றார். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாக இருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். வன்மையாக கண்டிக்கிறார், என்கரேஜ் பண்ணல, உற்சாகப்படுத்தலை. எல்லாரும் செய்யாத தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லலை. வந்து என்னங்க கவர்மெண்ட்டே பர்மிஷன் கொடுத்துருக்குது, இது நீ என்ன பெருசாக பேசுகிறீங்க. நிறைய பேர் பாருங்கள், கிறிஸ்தவத்தை வந்து சில பேர் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணமே இந்த கிறிஸ்தவ மக்கள் தாங்க பாவம் பாவம் பாவம்னு எதை செஞ்சாலும் பாவம் பாவம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் அப்படிலாம் கிடையாது. உலகத்தில் பாவம்லாம் சொல்கிறது கிடையாது. உலகத்தில் பார்த்தோன்னா அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் குற்றம் செஞ்சிட்டான், அவனுக்கு என்ன கொஞ்சம் என்னது கெமிக்கல் ரியாக்ஷன், அதனால் அவன் எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டான். பாருங்கள், பாவத்தை பாவம்னு சொன்னால் தான் தீர்வு கிடைக்கும். பாவத்தை பாவம்னு சொல்லாமல் தப்பு அவன் வந்து குற்றம் செய்து விட்டால் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கோர்ட் இருக்குது, போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக தான் மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து அவனை சரி பண்ணிடலாம். அதாவது பாவத்தை பாவம்னு சொன்னால் மட்டும்தான் ரட்சகர் ஒருத்தர் தேவைப்படுறார். பாவத்தை பாவம்னு சொல்ல மற்றதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம்னா அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் இவனை சரி பண்ணலாம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் சரி பண்ணிடலாம், இந்த மாத்திரை கொடுத்தா சரியாயிடும், அந்த மாத்திரை கொடுத்தா சரியா, என்ன மூளையில் சில கெமிக்கல் வந்து மாறி இருக்குது, ரியாக்ஷன் வேறு மாதிரி போயிருக்குது, அவ்வளோதான் பிரச்சனை, இதை சரி பண்ணா போதும். இல்லை, பவுல் இறங்கி டீல் பண்ணுறாரு. தப்பு, பாவம், அவனை சர்ச்சை விட்டு வெளியே அனுப்புங்க, ஒப்பு கொடுக்குறேன், இப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். கவனமாக கேளுங்க, இது வந்து ஒரு விசுவாசி கொருந்து சபையில் இருக்கிற ஒரு பாவி பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லலை, சபையை சேர்ந்து ஒரு விசுவாசி பண்ணிட்டு இருக்கிறார். விசுவாசிகளுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த விசுவாசி வரங்கள் இருந்தவன். நான் போன வாரம் சொல்லியா, வரங்கள் அவர்களை காப்பாற்றுனுச்சா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் காப்பாற்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் அவங்களை காப்பாற்றுச்சுன்னு சொல்லி. அப்போ இந்த சபையில் பார்த்தீங்கன்னா, இந்த சபை வரங்களுக்கு பேர் போன ஒரு சபை. ஆகதான் மற்ற இடங்களில் வரங்களை பற்றி அதிகமாக பேசினாலும் இந்த நிருபங்கள் கொருந்துவுக்கு எழுதுகிற நிருபத்தில் தான் எல்லா வரங்களுமே இருக்கின்ற ஒரு அட்டவணை கொருந்துவில் தான் இருக்குது. இந்த கொருந்துவில் தான் ஒவ்வொரு வரத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இது எவ்வளோ பிரயோஜனமானது, அந்த வரம் எப்படி செயல்படணும் என்பதெல்லாம் பற்றி கொருந்துவில் எழுதப்பட்டிருக்குது. அப்படி என்றால் வரங்களுக்கு பேர் போனவர்கள் இந்த கொருந்து. அந்த வரமும் இருக்குது, இந்த பாவமும் இந்த இடத்துல இருக்க ஆரம்பிச்சு.
ஆகுதான் பாருங்க, இதை சரி செய்கிறார். வரங்களில் இருப்பவர்களை தான் இங்கே பவுல் சரி செய்கிறத பார்க்குறோம். வந்து 5ஆம் அதிகாரத்தில் இவனை சரி பண்ணுறதை பார்க்குறோம். வந்து சொல்கிறாரு, நான் வெளியே கூட இப்படிப்பட்ட ஒரு சிலிதன் இப்படி கேவலத்தனமான விஷயத்தை கேட்டது கிடையாது என்றார். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறார். வந்து பாருங்க, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கன்னு சொல்கிறது நிபந்தனையற்ற அன்பு கிடையாது. என்னங்க இப்படி தப்பு பண்ணுறான்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்தாகணுமா, இப்படிப்பட்ட ஸ்டெப் எடுத்தே ஆகணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அது எடுத்ததுனால பின்னாடி மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் நடந்துச்சு. என்னன்னா, இந்த இடத்துல பவுல் இப்படிப்பட்ட ஆக்ஷன் அவர் எடுக்கலன்னா இவன் மனம் திரும்பி இருக்க முடியாது. இப்போ இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஆக்ஷன் எடுத்தவன் பின்னாடி மனம் வருந்தி திருந்தி 2ஆம் சாப்டர் எழுதும்போது, அதாவது கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது கொரிந்தியர் எழுதும்போது பவுல் வந்து இவனை பற்றி பேசுகிறார். படிக்கிறேன், எடுத்துக்கங்க. 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். இப்போ இவனை மேற்கோள் காட்டுறார். படிக்கிறேன் பாருங்க, 1ஆம் வசனத்திலிருந்து. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடி எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே இல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாக இருந்து, நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடி அதை உங்களுக்கு பாருங்கள். இப்படிலாம் பண்ணும்போது என்ன பண்ணுவார்? இப்படிப்பட்ட ஆள் இருந்தாலும் சில பேர் பிடிக்காது, அதனால் துக்கப்படுத்தினாங்க. அவங்க சில காரியத்தை எழுதுகிறார். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட உங்களுக்கு என்ன சிலது கொஞ்சம் இப்படியெல்லாம் எழுதும்போது பாஸ்ட் பவுலை பிடிக்கல, அதனால நான் இப்படிதான் எடுக்கிறதுனால தப்பா இல்லைப்பா, உங்கள் மேலே அதிக அன்பு வச்சிருக்கிறேன்றார். படிக்கிற 5ஆம் வசனம். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல உங்கள் எல்லாருக்கும், யாரை மேற்கோள் காட்டுறாரு? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வந்தவனை இங்கே மேற்கோள் காட்டுறார். அப்புறம் சொல்கிறாரு, நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாமல் இப்படி எழுதினேன், அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும், ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனை மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். சபையை விட்டு வெளியே அனுப்புனாலும் அடுத்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அவன் திருந்திட்டான், இப்போ அவனை மன்னிச்சு அவனை ஏற்றுக்கங்க. நிறைய இடத்துல பாருங்க, யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க, அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு உருவாயிருக்கும் என்பதை சற்று யோசித்து பார்க்கணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா யாரையாவது பற்றி சொல்லுவாங்க, இவங்க வந்து இப்போ அப்படி இருந்தாங்க அப்பா அப்படி இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அப்பா இருந்தவங்க அப்படியே இருப்பாங்களா? உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க. இப்போ பையன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தப்பு சில காலத்தில் பண்ணியிருப்பாங்க, வந்து அப்புறம் திருந்திருப்பாங்க. சில பேர் பையனை பற்றியோ பொண்ணை பற்றியோ விசாரிக்க போகிற இடத்துல, எங்க இவனை பற்றி தெரியுமா, இவன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லும்போது, இப்போ பொண்ணு வீட்லேயே மாப்பிள்ளை வீட்லேயே இந்த காரியத்தை ஷேர் இவளை பற்றி தெரியுமா அவளை பற்றி தெரியுமா, அப்போ வந்து ஒருவேளை அப்படிப்பட்ட அறியாத ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் சபைக்கு வர கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவர் என்ன பண்ணுறாங்க? மனம் திரும்புகிறார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் அப்போ எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா, அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தா தெரியுமா, இந்த அதிலே இருக்கிறோம். இப்போ மனம் திரும்புறதை பற்றி, மனம் திரும்பி இப்போ வாழ்க்கை மாறினதை பற்றி பேசுறது கிடையாது. சில பேர் சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் சொன்னால் கூட அவங்க மனதில் பார்த்தீங்கன்னா நல்ல பையனாக இருந்தால் கூட மனதில் அவன் அப்படி இருந்தான் அவள் அப்படி இருந்தா. நல்லா கவனமாக கேளுங்க. இந்த 1 கொரிந்தியரில் அவன் அப்படி தான் இருந்தான், பாவியாக தான் இருந்தான். பவுல் பயங்கர ஆக்ஷன் எடுத்தார். ஆனால் ஆக்ஷன் எடுத்தது எதுக்குன்னா அவன் திருந்துறதுக்கு, அவன் மனம் திரும்புறதுக்கு, அவன் மாறுவதற்கு தான் ஆக்ஷன் எடுத்தார் ஒழிய அவன் அழிக்கிறதுக்கு கிடையாது, அவனை தண்டனைப்படுத்துறதுக்கு கிடையாது, அவன் நரகத்துக்கு தள்ளுறது கிடையாது. ஆனால் பவுல் 2 கொரிந்தியர் எழுதும்போது சொல்கிறான்னா, இவன் மனம் திரும்பிட்டான், அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும், அதனால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். புரிஞ்சுச்சுங்களா? தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணுறவங்க எப்போதுமே தப்பு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா எப்போதும் அதில் திருந்துவாங்க, மனம் திரும்புவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பழைய படத்தையே பார்த்துட்டு இருப்போம், மனம் திரும்பின படத்தை பார்க்க மாட்டோம். ஆகவேதான்
இந்த விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அவங்களை சரியான நேர்கோட்டில் அவங்கள கொண்டு போகும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் விட்டுட்டு போகல. இதெல்லாம் சகஜம்பா அப்படின்னு சொல்லிட்டு போகல. அது நம்ம ஊரே மோசமாக இருக்குது, எல்லாரும் பண்ணாத தப்பையா நீ பண்ணுற போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகல. இன்றைக்கெல்லாம் சில இடத்துல வந்து இந்த கிரேஸ் கிருபை, அதீத கிருபையை போதிக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பாக போதிச்சிடுறாங்க வந்து. அதனால என்ன ஆயிடுதுன்னா சபையில் வந்து பாவங்கள் அதிகமாக உருவாவதற்கு இந்த அதீத கிருபையை பற்றி போதிக்கிறவங்க சில காரியத்தில் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் விழுந்து போகிறவங்க தான் இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர்லாம் வந்து. சரி, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது அப்படிப்பட்ட காரியத்தில் விழாது நாம் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்கின்றவர்களாக காணப்படுவோம். ஆகவே திருந்துறாரு, திருந்தினால ஏற்றுக்கொள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். ஆக 1 கொரிந்தியரில் இந்த முடிவை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் 2 கொரிந்தியரில் ஒரு மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாயிருக்காது. ஆகவே ஒருத்தங்க கண்டிக்கிறாங்கன்னா எதுக்குன்னா உங்களை வந்து குற்றப்படுத்தி உங்களை குழியில் தள்ளுறது கிடையாது, நீங்கள் மாறுவதற்கு, நீங்கள் திருந்துவதற்கு. இப்போ நானே உங்களை சில பேரை கரெக்ஷன் பண்ணுறேன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்கணும். என்னங்க பாஸ்டர் நீங்கள் போய் இப்படி நினைக்கலாமா, நீங்கள் இப்படி யோசிக்க, அப்படி இல்லை. எதுக்கு சொல்கிறோம்னா உங்களை திருந்துறது தான் சொல்கிறோமே ஒழிய உங்களை தண்டிப்பதற்கோ உங்களை ஆக்கினி தீர்ப்படுத்துவதற்கோ உங்களை எல்லா இடத்துலையும் டம்பர் அடித்து எல்லா இடத்துலையும் சொல்கிறதுக்கோ கிடையாது. ஆமென், புரியுதுங்களா? உங்களை பாஸ்டர் கூப்பிட்டு பேசுனா ரொம்ப பாக்கியவான்கள், உங்களை நேசிக்கிறான்னு அர்த்தம். இந்த பக்கமே உன்னைய பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி யாருக்கும் சொல்லது கிடையாது. நான் ஒருவேளை அந்த மாதிரி யாருக்கும் சொன்னது இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்களும் போகலை. நீ போயிருந்தால் சொல்லியிருப்பேன். அப்படிலாம் யாரும் அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் போகவில்லை. சரி, நீதிமொழிகள் போவோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்கேருந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பேசுவோம். நீதிமொழிகள் 6 ஏன் சொல்கிறேன்னா தப்பு பண்ண உடனே அதை அனுசரிச்சுட்டு போகிற சபை கிடையாது. இந்த சபை அப்படி கிடையாது. தப்புன்னா தப்புன்னு சொல்லுவோம், அதை ஏற்றுக்கொண்டு திருந்த வேண்டிய பார்க்கணும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா அது உங்கள் பாடு. நம்ம சொல்கிறோம்னா திருந்தணும், அந்த வழியை விட்டு வெளியே வர பார்க்கணும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாதீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் உங்கள் வழியில் வந்து கனிந்து கொள்ளுதலை அவமதிக்கிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசமடையவனும் போடப்பட்டிருக்குது. அதில் போய் மாட்டிக்குவீங்க. அதனால தான் கேர்ஃபுல்லாக இருங்க. 6ஆம் அதிகாரம் போய்க்குவோம். நீதிமொழிகள் 6:16 படிக்கிறேன், எடுத்துக்கங்க, படிங்க. 16 படிங்க பார்க்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, தூராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. போதும். நான் போன வாரமே சொன்னேன், கர்த்தர் ஏன் இதெல்லாம் வெறுக்கிறாரு என்று சொல்லி பார்க்கும்போது அவர் ஏன் வெறுக்கிறார்னா அந்த வெறுக்கிற காரியம் நம்மை பாதித்துடுன்றதுக்காக தான் அவர் வெறுக்கிறார். சில இடத்துல தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று பார்க்கும்போது அவர் ஏன் தீமையை வெறுக்கிறாரு, நம்ம ஏன் தீமையை வெறுக்கணும்? இந்த இடத்துல பார்க்கணும், கர்த்தர் அருவருக்கு ஏன் கர்த்தர் அருவருக்கிறாரு இந்த இடத்துல பார்க்குறோங்களா? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்றார். அருவருப்பா இருக்குது. ஏன்னா இது நம்மை பாதித்து விடும் என்பதற்காக அவர் அதன் மேல வெறுப்பா இருக்கிறாரு. நம்மை பாதித்து விடும் என்பதற்காக அதன் மீது அருவருப்பா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது சொல்றாரு மேட்டிமையான கண். போன வாரமே இந்த பெருமை இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். 2வது பொய் நாவு, இதையும் பார்க்க ஆரம்பித்தோம். 3வது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. 4வது துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இந்த 7மே கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லும்போதே பொய் எங்கெல்லாம் வருதோ அங்கே கூடவே அக்கா தங்கச்சி மாதிரி கூட ஜாயின் பண்ணிடுவாங்க, பெருமையும் கூட வந்துடும். இந்த பெருமையும் பொய்யும் உடன் பிறந்த சகோதரிகள் போல் எங்கெல்லாம் பொய் இருக்குதோ அங்கே பெருமை இருக்கும், எங்கெல்லாம் பெருமை இருக்குதோ அங்கே பொய்யும் கொஞ்சம் சேர்ந்தே வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு 20ஆம் வசனம் போகிறார். படிங்க பக்கத்தில் 20ஆம் வசனம் போங்க. இந்த 7 காரியம் சொல்லிட்டு 20ல் போங்க. 20ஆம் வசனம் படிங்க. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அடுத்தது, அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்தில்
மேல் அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. போதும். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கெல்லாம் வெளிப்படுன்னு பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் வெளிப்படுற ஒரு இடமே இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் கரெக்ஷன்லையும் தான். இங்கே பார்க்குறோம் என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. கவனமாக கேளுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிள்ளைகள் தகப்பன் கற்பனையையும் தாயின் போதகத்தையும் தள்ளி விடுறதான் பெரிய பிரச்சனையே. நீ எந்த ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளைகளுக்கு சில காரியம் சொல்கிறாங்கன்னா அவங்கள அழிக்கிறதுக்காக கிடையாது, அவர்களை உருவாக்குவதற்காக. ஆனால் சில இடத்துல பிள்ளைங்க பெற்றோர் சொல்கிறத கேட்குறது இல்லை. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய லைஃபு ஏன் இன்றைக்கி வேறு மாதிரி போகுதுன்னா பெற்றோர்களுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதனால. இங்கே ஞானி சொல்கிறார், அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்த அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் சொல்கிறாரு. இந்த அட்வைஸை விட்டுறாத. பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் சொல்கிற நல்ல ஆலோசனை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்க. இன்னும் சொல்கிறாரு, அவைகளை உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்தில் கட்டிக்கொள்ளணும்னா எப்போதும் உன் கூடையே இருக்கட்டும். உங்கள் பெற்றோர்கள் உன் தாய் தகப்பன் சொல்கிற வார்த்தைகள் எப்போதும் உன் கூடையே இருக்கட்டும். எப்படி உலக பிரகாரமாக தாய் தகப்பன் இருக்கணும், அதே போல் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தாய் தகப்பன்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி நானும் என் மனைவி உங்களுக்கு வயசு சின்னதாக இருந்தாலும் பெரிய 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 ஹாலாக உட்காந்துருக்கேன். உங்களுக்கு தாயும் தகப்பனை போல தான் இருக்கிறோம். நாங்கள் சொல்கிற அந்த ஆலோசனைகள் புத்திமதிகள் அவைகள் எல்லாவற்றையுமே சரீர பிரகாரமான தாய் தகப்பன்கள் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். ஆவிக்குரிய பெற்றோர்களாகி எங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அதை கெட்டியாக பிடிச்சிக்க விட்டுறாத. அன்றைக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதே புஸ்தகத்தில் முன்னாடி போவோம், 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிங்க. எங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் கரெக்ஷன்லையும் அது வெளிப்படுகின்றது. ஆகதான் பேசிட்டு வரோம். பவுல் எப்படி கொரிந்து சபையை சில காரியம் சொல்லி கரெக்ஷன் பண்ணாரோ அதே போல தான் எங்கெல்லாம் கரெக்ஷன் நல்லா புரிஞ்சுவாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே படிக்கிறோம், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். கவனிச்சிங்களா என்ன சொல்றேன்னு? இது எப்பன்னா அடிபடும் போது அப்பயே பாஸ் எங்கள் அம்மா அப்பா முதல்ல அம்மா அப்பா சொல்கிறத அப்பயே எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க. ரெண்டாவது ஆவிக்குரிய பெற்றோர்கள் அப்பயே சொன்னாங்களே, நான் கேட்காம போயிட்டுன்னு போதகத்தை வெறித்தனே கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம். இவர் சொல்லி நான் கேட்கணுமா, இவங்க சொல்லி நான் கேட்கணுமா, நான் எப்படி எனக்கு தெரியாதா, எனக்கு அறிவு இருக்குல்ல, அது இருக்குல்ல, இது இருக்குல்லன்னு சொல்லிட்டு. ஆகவே தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு முன்பாகவே சவுல் சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற அந்த மனநிலை மனப்பக்குவம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் உருவாவதாக. ஆமென். அப்போ இந்த இது எதோட இணைக்கிறார்? 23 படிக்கிறோம் பாருங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. ஜீவனுக்கு ஏதுவான வழி, ஜீவனை கொடுக்கின்ற வழி என்பதை பற்றி போதிக்கிறார். பிற்பாடு அது கீழே பார்த்தீங்கன்னா 24 பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்ஷன் என்ன பண்ணுமா, அது உன்னை துன்மார்க்கிற ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவியுடைய பரஸ்திரீக்கும் விலைக்கு காக்கும். குழந்தையரில் கரெக்ஷன் பண்ணார்ல, இது இங்கே நல்லா அழகாக சொல்கிறார். கரெக்டான கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது உன்னை காக்கும். உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளை உன்னை பிடிக்க விடாது. ஒரு அப்ப துணிக்கும் இறக்க வேண்டியதாக இருக்கும். விபச்சாரியானவன் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ, தன் கால் சுடாமல் எவனாவது தள்ளில் நடக்கக்கூடுமோ, பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவனை கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருள்களெல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். பரிசுத்தத்துக்காக கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக தான்
இவருக்கு ஆரம்பத்திலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நம்ம ஞானி வந்து இந்த லைனில் போயிருக்க மாட்டார். நான் தன்னுடைய வாழ்வில் அடிப்பட்டு கடைசியில் இது எழுதி வச்சுட்டு போகிறேன், நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ண சில இடத்துல இதெல்லாம் ஏன் இதெல்லாம் எங்கள் பைபிள் எழுதி வைக்கணும், இதெல்லாம் ஏன்னா நான் பண்ண தப்பை நீ பண்ணாதையா, நான் தான் அந்த தப்பெல்லாம் பண்ணி என் லைஃப்பை வீணடிச்சுக்கிட்டேன், அதே போல் நீ இருந்துடாத அப்படி என்பதற்காக வேதத்தில் இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. படிப்போம். 130ஆம் சங்கீதம் போவோம், 4ஆம் வசனம். அதெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கே இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். 130ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் போங்க, படிங்க. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆமென். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆகவே தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதை வெறுத்து தள்ளுங்கள். தேவன் வெறுக்கிற காரியங்கள் உங்களை அழிக்கும் என்பதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேகத்தில் மக்கள் பாருங்க, ஜெபித்து ஏன் கிடைக்கல அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாததுனால. சில நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் அவங்க தான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, நீ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார்னே ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டார். வந்து அக்கிரம சிந்தை, கர்த்தருக்கு பயப்படுற அநேக இடத்துல மக்கள் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் சிந்தை வந்து ஒரு கேவலமாக, சிந்தை வந்து அழுக்கா, சிந்தை வந்து அசிங்கமாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட நேரத்தில் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. ஏன் அநேகர் ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அக்கிரம சிந்தைகளால். ஆகுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே உண்மையுள்ளவர்களாக வாழுங்கள். 86ஆம் சங்கீதம் போவோம், 11ஆம் வசனம் படிப்போம். சங்கீதம் 86:11. ஆகவே தேவன்கிட்ட மன்னிப்பு திரளாக இருக்குது, அவர் பயப்படும்படிக்கு மன்னிப்பு அவரிடத்தில் உண்டு. மன்னிப்பு பெற்று கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் தொடர்ந்து வாழுங்கள். 86. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆமென். இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் பண்ணணும். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். கொஞ்சம் கண்ண மூடி ஆண்டவரை கேட்போம், கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும், என் சிந்தையை ஒருமுகப்படுத்தும், என் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன்கிட்ட கேளுங்க. தேவன் நிச்சயமாக ஜெபத்தை கேட்கிற தேவன். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நம்முடைய வாழ்விலே ஆதாரம். அதுதான் சொல்ற, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். போதும். நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாருமே நல்ல வழியை தேர்ந்தெடுத்தார்கள். இதுதான் வழி, இதுதான் ரூட்டு, இந்த வழியில் போனாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதை அறிந்திருந்ததுனால தான் தெளிவாக ஜெபம் பண்ணுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சங்கீதம் 31க்கு போவோம், அங்கே தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். 31க்கு போவோம், 19-20 வசனம் படிங்க. 31:19-20. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஓகே, 20. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஆமென். இங்க பார்க்குறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஆகவேதான் சங்கீதத்தை 112 எழுதும் போது கூட அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து. அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்வு, குடும்பம், சந்ததி, வீட்டில் எப்படிலாம் இருக்கும் என்பதை பற்றி சொல்றாரு. இங்கே கூட பார்க்குறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி, நீர் ஆயத்தம் செய்து, நீர் ரெடி செய்து வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆச்சரியக்குறி போட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிதாக இருக்கிறதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியக்குறினால நம்ம பார்க்கணும், ரொம்ப பெருசு என்பது சொல்லிட்டு. ஆகவே கர்த்தருக்கு பயந்துருங்கள். கர்த்தருக்கு பயந்துருங்கன்னா அவர் வெறுப்பதை வெறுங்கள். ஆமென். புரியுதுங்களா? முதலாவது, இது எனக்கு தேவை என்பதை உணருங்கள். இப்படிப்பட்ட சத்தியம் எனக்கு தேவை, இது யாரோ ஒருத்தருக்கு தேவை இல்லைங்க, அவங்க தாங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தாங்க இந்த டீச்சிங் தேவைன்னு அப்படி நினைக்காதீங்க. எங்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதுங்க. எப்போதுமே சபையில் வந்து இது ஒரு பிரச்சனை, இது அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, பாஸ்டர் இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, இது அவங்களுக்கு தான் தேவை, இவங்களுக்கு தேவை. இல்லை, இங்கே வருகின்ற ஒவ்வொருவரும் நினைத்துக்கொள்ளணும், இது வந்து அவருக்கு பண்ணுறாரு, அவருக்கு பேச இவருக்கு பேசுகிற கிடையாது. ஒவ்வொரு நாளும் இது எனக்காக பேசப்படுகின்ற வார்த்தைகள். ஆமென்.
இது யாருக்காகவும் பேசுறாரு கிடையாது, இது எனக்காக பேசிட்டு இருக்கிறார். எனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக வேணும்னு இதுக்காக பேசுகின்றார். அது சரி செய்யணும். தேவன் சொல்வது போல அதை வெறுக்க ஆரம்பிக்கணும். எப்படின்னா வியாதியை வெறுப்பது போல தேவன் வெறுக்கிற காரியத்தை வெறுக்கணும். யாராவது வியாதியை வீட்டில் உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? கிடையாது. வியாதி வந்தால் ஃபுல் அலர்ட் ஆகிடுறீங்க. எப்படியாவது அதை விரட்டணும், எப்படியாவது அதை சரி செய்யணும். கொரோனா வந்துச்சு, எப்படி எப்படி உலகமே அலர்ட்டாக இருந்துச்சு, உலகமே எப்படி வெறுத்தார்கள். நான் சொல்கிறேன், எப்படி வியாதியை உலகமே வெறுத்துச்சோ அதே போல் தேவன் வெறுக்கிற சில காரியங்கள் இருக்குது, அதை நாம் வெறுக்க வேண்டும். எங்கெல்லாம் வெறுக்கிறீங்களோ அங்கே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதிகமாக உண்டாகும். எங்கெல்லாம் அதை தேவன் வெறுக்கிற காரியத்தை நீங்கள் ஆசையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களை அழிச்சிடும். நீ நல்லா புரிஞ்சுக்கணும், இதை கர்த்தர் வெறுக்கிறாரு, ஆகவே நானும் வெறுப்பேன் என்று வெறுக்க வேண்டும். வியாதியை வெறுத்தீங்கன்னா அது உங்கள் பக்கத்தில் வராது. அதே போல தான் தேவன் வெறுக்கிற தீமைகளை வெறுப்பீர்கள் என்றால் அது உங்கள் பக்கத்திலேயே வராது. மரணத்தை வெறுப்பது போல வெறுக்கணும். இன்றைக்கெல்லாம் யாரும் மரணத்தை விரும்புகிறாங்களா? அதாவது ரொம்ப வாழ்க்கையில் நொடிஞ்சு போனவங்க அவங்க மட்டும் தான் சாவை விரும்புவாங்க. மற்றபடி யாருமே சாவை விரும்புறது வயசாக வயசாக வாழணுன்னு தான் ஆசைப்படுறது ஒழிய வயசாக யாரும் சாவணும்னு போகிறது ஆசைப்படுறது கிடையாது. தெரியுங்களா? நீங்கள் புரிஞ்சுங்க. வயசாக செத்து போனால் நல்லா இருக்கும்னு பலர் நினைப்பாங்க. இல்லை, வயசாக நான் இருக்கணும், நல்லா இருக்கணும், வாழணும், இவங்களுக்காக இருக்கணும், அவங்களுக்காக இருக்கணும், கர்த்தருக்காக இருக்கணும், தேவனுக்காக இருக்க வேண்டும் என்ற ஆசை தான் ஒவ்வொருக்குள்ளாக வரும். ஆகவே மரணத்தை வெறுப்பது போல தீமைகளை வெறுத்து தள்ளுங்கள். தரித்திரத்தை வெறுப்பது போல, கடனை வெறுப்பது போல தீமையை வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். எப்போதெல்லாம் இந்த விபச்சாரம் வருதோ அப்போல்லாம் விக்கிரக ஆராதனை சேர்ந்து வரும். எப்படி பொய்யோட பெருமை சேர்ந்து வருதோ இந்த விக்கிரக ஆராதனைங்கெல்லாம் வருதோ அங்கே இதுவும் விபச்சாரமும் வர ஆரம்பிச்சிடும். ஆகவே தேவன் அதை வெறுக்கிறார். தேவன் வெறுக்கிற காரியத்தை நாம் வெறுப்போமாக. ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு? இப்போ 128ஆம் சங்கீதம் போவோம். 128ஆம் சங்கீதம் போவோம், படிப்போம். முதல் வசனத்தை படிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். எங்கேயோ கேள்விப்பட்ட வசனமா இருக்குல்ல? மேரேஜில் திருமண நாட்களில் எல்லா திருமண வெட்டிங் டேவாக இருக்கட்டும், திருமண நாளாக இருக்கட்டும், 60ஆம் கல்யாணமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் எது வரக்கூடிய ஒரு அதிகாரம்னா என்னன்னா இதுதான். திருமண உறவில் சில திருமண உறவில் இந்த வசனம் அந்த கர்த்தருக்கு பயந்தெல்லாம் காதில் கேட்டிருக்குமா? அதாவது கர்த்தருக்கு பயந்துன்ற வார்த்தை அதிகமாக ஒழிச்சிருக்காது. கல்யாணத்தில் ஆசீர்வாதம் அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, திருமணத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம சங்கீதக்காரன் கொடுக்கின்ற ஆலோசனைனா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான்ப்பா பாக்கியவான். அதை 112 சொல்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். எங்கெல்லாம் பயம் வருதோ அங்கெல்லாம் அடுத்தது 2வது கூடவே வரும் பாக்கியவான். இப்போ சொல்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை ஏன் போதிச்சிருக்கிறோம்? நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அவசியம். கவனிங்க, தாவீது தேவனுடைய இருதயத்தை நன்றாக புரிந்து வைத்திருந்தவன். இங்கே இருக்கிற நாம கூட பார்த்தீங்கன்னா இது தேவனுக்கு பிடிக்கும், தேவனுக்கு பிடிக்காது என்பதை நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவேதான் தாவீதுக்கு கட்டளைகள் ரொம்ப பெருசாக அவருக்கு பாரமாக இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய இருதயத்தை நீங்கள் புரிந்து வைத்திருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாகவே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் இருக்கும், அங்கெல்லாம் கட்டளைகளில் பிரியப்படுகின்ற ஆட்களாக இருப்பீர்கள். பாருங்க, அது என்னவா? பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் வழிகள், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கும்போது கைகளின் பிரயாசம், பாக்கியமும் நன்மை, குடும்ப மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இவர்கள் எல்லாருடைய வாழ்விலும் எப்படி ஆசீர்வாதம் கடந்து செல்கிறது என்பதை பற்றி பார்க்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் கட்டளைகள் உங்களுக்கு பாரமாய் இருக்காது. தேவன் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்ஷனும் பாரமா இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அது அன்போடு ஏற்றுக்கொள்வோம். ஆமென்.
புரியுதுங்களா? இது கஷ்டமாக இருக்காது, கசப்பாக இருக்காது. என்னங்க இப்படி சொல்கிறாங்க? அதாவது லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லவ்வர்ஸு என்னதான் திட்டினாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்லலாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவாங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு ஜென் சொன்னாலும் அதை திட்டினா கூட அன்பாக ஏற்றுக்குவாங்க. ஒரு லேடி திட்டினா கூட அன்பாக ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அன்பு அந்த அளவுக்கு கட்டளைகளில் பிரியமாய் இருக்க ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுற பயமும் அப்படி தான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் கட்டளைகள் உங்களுக்கு பாரமாக இருக்காது. கண்டிப்பாக செய்வீங்க. எஸ், இது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் என் நன்மைக்கு சொல்லியிருக்கிறார், என் வாழ்வுக்காக சொல்லியிருக்கிறார், என் முன்னேற்றத்துக்காக சொல்லியிருக்கிறார். என் வாழ்வில் ஏன் எங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் பாருங்க. இந்த இடத்துல ஃபேமிலி வருது, அந்த இடத்துலையும் பாருங்க 112 கூட பார்த்தீங்கன்னா வம்சம் வருது, சந்ததிகள் வருது. செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 112 அதான் சொல்றாரு. இப்படிப்பட்டவனுடைய லைஃப் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எந்த ஒரு குடும்பத்தில் இருக்குதோ அவர்கள் சந்ததி பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்துல கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, அவன் அவன் பாக்கியவான், கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவே உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, இந்த நாய் இருக்குல்ல, இந்த நாய் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கட்டளைகள் ரொம்ப பிரியமாக இருக்கும். உட்காரம் எழுந்து, சில வீடியோலாம் பார்ப்பீங்க, உட்காரம் எழுந்திருக்கும், தட்டு கொண்டு வா, அது கொண்டு இது கொண்டு வரும். அதுக்கு என்ன பிடிக்கும்னா, ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே அவங்க எஜமான்னு சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நாய்களுக்கு. அவ்வளோ எஜமானுக்கு ரொம்ப பிடிக்கும் நாய்கள் பண்ணுறது. தான் சொல்கிறத கேட்கும்போது அந்தளவுக்கு நல்ல ட்ரைனிங்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கேள்வி தேவ பிள்ளைகளே, அதுக்கு பிரமாணங்கள் பிரியமாக இருக்கிறது. எஜமான் சொல்கிறத கேட்குறதா ரொம்ப பிரியமாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. வேறு யாரும் சொல்கிறதில்ல, எஜமான் சொல்லிட்டு உடனே ஆர்வமாக இருக்கும். உட்காரு எழுந்திருக்கலாம், எழுந்திருக்கும். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நாமும் கட்டளைகளில் பிரியப்படுவோம். கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் ஆண்டவரே. இந்த வேதத்தை யார் ஃபாலோ பண்ணுவாங்க? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேதத்தை ஃபாலோ பண்ண முடியும். எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். இல்லை, நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களா? கிறிஸ்தவர் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தா ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறவங்க அது உண்மையாகவே, தேவனோடு பேசியிருக்கிறாரு, இது நல்லது தான் சொல்லியிருப்பார், என் வாழ்வுக்காக சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய செழிப்புக்காக, என் சுகத்துக்காக, என் வெற்றிக்காக, என் சமாதானத்துக்காக, என் பாதுகாப்புக்காக கர்த்தர் சொல்கிறாருன்னு அவங்க கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறவர்கள். புரியுதுங்களா? சில இடத்துல பாருங்கள், சில பேர்லாம் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பாஸ்டர் கேட்காம பண்ண மாட்டாங்க. சில ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் எந்த கேள்வி கேட்கக்கூடாது, அப்படியே போகிற ஆட்கள்லாம் இருக்க ஆரம்பிப்பாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் அவர் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால அவர் ரெகுலராக இந்த ஜெபாலயத்துக்கு போகின்ற பழக்கம் இருந்துச்சு. கவனமாக கேளுங்க, இயேசு கிறிஸ்து அவருக்கு ஜெபாலயம் தேவையா? நான் கேட்குறேன், உங்களுக்கு இயேசுக்கு ஜெபாலயம் தேவையா? தேவையில்லை. ஆனால் பைபிளில் போடப்படுது அவர் வழக்கமாக போகிற மாதிரி ஜெபாலயத்துக்கு போகிறார். அவர் ரெகுலர் பண்ணிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல அவருக்கு ஜெபாலயம் தேவையே கிடையாது. ஆனால் ஏன் போகிறாரு? கர்த்தருக்கு பயப்படுற பயம் மனிதனாகி இயேசு கிறிஸ்துவுக்குனால போக ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது, ஜெபாலயத்தில் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் அங்கே யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேதத்தின் வெளிச்சமே இல்லாத ஆட்கள்லாம் அங்கே எளிமையாக இந்த ரபிகள் டீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே பண்ணுற டீச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, நீ மனுஷருடைய போதனை தானேப்பா கற்பனையாக போதிச்சுட்டு இருக்கிறலாம். அன்றைய இடத்துல பரிசேயர்களை பார்த்து பேசலாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நிறைய டீச்சிங்கும் சரி கிடையாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? போனாரா? அது என்னது காமிக்குது? அவர் மேலே கர்த்தருக்கு பயப்படுற பயம். நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. சபை கூடி வருதல் என்று சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தேவையான ஒன்றாக இருந்தது.
ஜெபாலயம் தேவையா? அன்றைக்கு சபை என்று சொன்னாலே ஜெபாலயம் தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டதாக இருந்துச்சு. எதனால? கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர் மீது இருந்ததுனால தான் அந்த காரியம்லாம் இருந்தது. நம்ம உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் மேலே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் ஆவியானவர் மேலே இருந்தார். ஆகதான் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். சபை கூடுவதில் அவசியமாக இருந்தது. அங்கே போய் சில பேர்லாம் சில இடத்துல இங்கே டீச்சிங் கரெக்டாக போயிட்டுருக்கு, சில இடத்துல டீச்சிங் சரியாகவே போகாது. ஆனாலும் என்ன போக ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து அங்கே போய் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் கேட்குறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. அவங்களுடைய வழிமுறைகள் யூதர்களுடைய சடங்காச்சாரம் சம்பிரதாயம் எல்லா காரியத்தையும் அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்க நான் சொல்கிறேன், சபை கூடி விடுதலை சில விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். இங்கே தொடர்ந்து வர வர வரதான் உங்கள் மனம் மறுரூபமாக ஆரம்பிக்கும். மனம் மறுரூபமாகும் போது தான் உங்கள் வாழ்வில் எல்லா காரியத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? சரி, பேதுருவும் தன்னோட நிருபங்களில் அவர் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போதிக்கிறத பார்க்குறோம். 1 பேதுரு 2:13 நான் படிக்கிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளில் யாவற்றிலும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். நான் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் கீழ்ப்படிதல் தானாக ஒரு கற்பனைக்கு தானாக கீழ்ப்படிவீங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் கற்பனைகள் பாரமாக இருக்காது. இங்கே பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் யார் நிமித்தம்? கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். புரியுதுங்களா? என்ன சொல்ல? யார் நிமித்தம் கீழ்ப்படியணும்? கர்த்தருக்காக கீழ்ப்படிஞ்சாகணும். அடுத்தது, மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். சொல்றாரு, நல்ல அதிகாரியோ கெட்ட அதிகாரியோ மோசமான அதிகாரியோ கர்த்தர் நிமித்தம் உன் வேலை. கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிவதுதான் அவனுடைய வேலை. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், ராஜாவை அதுக்கு அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும். என்னையா அது கேட்டால் நமக்கு என்னங்க இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் கீழ்ப்படிய சொல்கிறாரு? இல்லை, கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய சொல்கிறார், அவ்வளோதான். நான் கேட்குறேன், இந்த இடத்துல சொல்கிறாரு மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்கள்னு சொல்கிறாரு. பேதுரு இருந்த காலகட்டத்தில் எந்த ராஜா அரசாண்டுகிட்டு இருந்தார் தெரியுங்களா? நீரோ மன்னன். நீரோ மன்னன் சாதாரண ஆள் கிடையாது. சரித்திரத்தில் ரோமாபுரியே பற்றி எறிஞ்சப்ப உட்காந்து பிடில் வாசிச்சுட்டு இருந்தான்னு சொல்லி சரித்திரத்தில் போடப்பட்டிருக்குதான். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ராஜா. ஏகப்பட்ட அப்போஸ்தலர்களை கொன்னவன் அந்த நீரோ மன்னன். ஆனால் பவுல் எழுதி வைக்கிறாரு, அப்போ மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி நீ கீழ்ப்படி, அவ்வளோதான். என்னங்க இவன் மோசமா இப்படி இவனு போய் கீழ்ப்படினுமா? கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படி, அவ்வளோதான். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் கீழ்ப்படியும் போது அதுலேயும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எது சரி எது தவறு என்பதை நிதானிக்கக்கூடிய காரியம் இருக்கும். பாருங்கள், தானியேல் தன்னுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா பாபிலோன் அரசரால் அவங்க தானியேல் பார்த்தீங்கன்னா சிங்கக்குகையில் போட ஆரம்பித்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூழலில் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்பாக மிகப்பெரிய சிலையை கொண்டு வைக்கிறாங்க. ஆனால் அதிகாரங்களை கீழ்ப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள் வருது பார்த்தீங்களா? அந்த காரியம் வரும்போது தேவன் வெறுக்கிற காரியத்தை இவர்கள் வெறுக்க ஆரம்பித்தாங்க. கவனமாக கேட்கணும். அதிகாரங்களுக்கு கீழ்ப்படின்னு வேதம் சொல்லுகின்ற கீழ்ப்படிந்தாக வேண்டும். ஆனால் தேவன் வெறுக்கிற சில காரியத்தை அவங்க உள்ளே கொண்டு வரும்போது அதுக்கு கேர்ஃபுல்லாக இருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல முடிவெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? மற்ற விஷயங்களுக்கு கீழ்ப்படியணும். மற்ற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த விஷயம் விக்கிரக ஆராதனை என்று வரும்போது தேவன் அவைகளை அருவருக்கிறார். தேவன் அருவருக்கிற காரியங்களை நாம் அருவருக்க வேண்டும், வெறுத்து தள்ள வேண்டும். நம்ம செய்யும்போது எப்படி தேவன் அவர்களை காப்பாற்றினா அதே போல் உங்களையும் காப்பாற்றுவார். என்னங்க இவ்வளோ பேர் ராஜா இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்கிறாரு சொல்கிறாரு, இதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாகணுமா? இல்லை, அந்த நேரம் வரும்போது தேவனுக்கு கீழ்ப்படியதிலே
உத்தமமாக இருக்கிறது. தேவனை கீழ்ப்படியும் போது தேவன் நீ எந்த ராஜாவாக இருந்தாலும் அந்த ராஜாவின் கையிலிருந்து, அந்த ராஜாவுடைய ஆக்கினிலிருந்து, அந்த ராஜாவின் தண்டனையிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுவார். ஆகவே இன்றைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நேரங்கள் வரும்போது மனுஷருக்கு பயந்து அவங்க தப்பான காரியத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் நல்லா கவனமாக கேளுங்க. மனுஷருக்கு பயப்படுகின்ற பயம் கண்ணியை, பிரச்சனையை, ஆபத்தை, விஷத்தை வருவிக்கும். புரியுதுங்களா? மனுஷருக்கு பயப்படுற பயம் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க இவங்கெல்லாம். இந்த விஷயம், அதாவது சில அதிகாரத்தில் சில தேவன் வெறுக்கிற காரியங்கள் வரும்போது அதை வெறுக்க வேண்டும். மற்ற நார்மலாக இருக்கிற காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் தேவன் இருக்கிற காரியங்கள்லாம் அங்கே வரும்போது அதற்கு இன்வால்மெண்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டார்ட் பண்ணுவோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் மற்ற எல்லா பயத்துக்கும் நீங்கள் தப்பலாம். மனுஷனுக்கு பயப்படுற பயத்திலும் தப்பலாம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா அது இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் இது தப்பு, இது சரி என்கின்ற உணர்வு உங்களை மேலோங்க ஆரம்பிக்கும். 115 சங்கீதம் போவோம். சங்கீதக்காரர் நிறைய பாருங்க இவர்களை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். கொஞ்சம் இதை படிப்போம், படிச்சுட்டு கொஞ்சம் நம்ம கடந்து போவோம். 115 எடுத்துக்கொள்ளுங்க. 115 12ஆம் வசனம் 11ஆம் வசனம் நான் படிக்கிற பெரிய பகுதியை நானே படிக்கிறேன். இங்கேயும் பாருங்க, எடுத்துக்கிட்டீங்களா? 115 11 படிப்போமா? படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். 13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தை பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படவில்லை என்றால் கர்த்தரை நம்ப முடியாது. இந்த இடத்துல பார்க்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். சும்மா சாதாரண கர்த்தரை நம்ப முடியாது. கர்த்தருக்கு பயப்படுறவங்க அவரை நம்ப வேண்டும். ஆமென். இந்த காரியத்தில் பார்க்குறோம், கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்குறோம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாரையும் நினைக்கின்ற நினைவு வேற, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை நினைக்கின்ற நினைவு வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் கேர். அதாவது வேதத்தில் கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறாரா? உங்கள்ட்ட கேட்க, எல்லாரும் நேசிக்கிறாரா? பக்கத்து உங்களை நேசிக்கிறாரா? எல்லாரும் நேசிக்கிறாரா? ஆனால் ஒரு வசனம் இருக்குது, உற்சாகமாய் கொடுக்கணுன்றதில் கர்த்தர் நேசிக்கிறார். ஓகேங்க, ஆனால் இது எங்க ட்விஸ்ட் வைக்கணும்? நீ எல்லாரும் நேசிக்கிறாரு, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறேன்னா, உற்சாகமாய் கொடுக்கணுன்றதில் கர்த்தர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ், எக்ஸ்ட்ரா பாசம். புரியுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கணும் புரியுதுங்களா? அதே போல தான் இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்று ஒரு கர்த்தர் நினைவு வச்சிருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். ரைட், எல்லாரும் நினைக்கிறார், நம்ம கர்த்தர் நினைத்திருக்கோம், சொந்தம் கர்த்தர் நினைக்கிற, கர்த்தர் நினைக்கிற. சில பேர் கர்த்தர் பயப்படுற பயமே இருக்காது, இஷ்டத்துக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தர் வெறுக்கிறதெல்லாம் அவங்க உள்ள இன்வால்மெண்ட் பண்ணி அந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பிளெஸிங் கிடையாது. இந்த பிளெஸிங் யாருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே என்று சொல்லிட்டு அவரை நம்புங்க, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமானவர். அப்புறம் நான் சொல்கிறேன் கேளுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். யாரை? அவருக்கு பயப்படுகிறவர்களை. ஆமென். அவர் சொல்லிட்டு அடுத்த 13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கவனிங்க தேவ பிள்ளைகளே, எல்லாரையும் நினைக்கிற நினைவு அல்ல, உடன்படிக்கையில் இருக்கிறவர்களை நினைவு கூறுவது போல கர்த்தர் நினைவு கூறுகிறார். தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதித்தார்? உடன்படிக்கை நிமித்தமா அவன் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். உடன்படிக்கை நிமித்தமாக தான் கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சில நேரத்தில் இவர்கள் முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சால் கூட கர்த்தர் அவங்க ஆசீர்வதிச்ச நோக்கமே உடன்படிக்கை தான். இப்போ 147 போகும். இந்த பகுதி திரும்ப வருவோம். 147 11 போயிட்டு வாங்க, படிங்க.
147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். இவ ஸ்பெஷல் லவ். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், உடன்படிக்கையின் அடிப்படையில் இருக்கிற கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, இது எப்படின்னா 10 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 10 பிள்ளையுமே பேரண்ட்ஸ் ஒரே மாதிரி நேசிக்கும். அது எல்லாரையும் ஒரே நேசித்தாலும் அந்த 10 பிள்ளையில ஒரு பிள்ளை பெற்றோருக்கு ரொம்ப ஒரு அதிக பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு எல்லா வீட்லையும் இருக்குது. என்னதான் பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு பிள்ளை மேலே என்னங்க பேசாமல் இருக்கிறீங்க, பாஸ் பண்ணுவாங்களோ அப்படி இல்லை 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 இந்த கதையெல்லாம் என்கிட்ட வரவே ஒத்துக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு பிள்ளைங்க மேலே அதிக கேர் இருக்க ஆரம்பிக்கும். அதே போல் தேவன் எல்லாருக்கும் தகப்பன் தான். நான் எல்லாருக்கும் அப்பாவா? இங்கே இருக்க எல்லாருக்கும் அப்பாவா? அப்பா. ஆனால் இங்கே வந்து ஸ்பெஷலாக தேவன் ஒரு சிலர் நேசிக்கிறார். யாரை? அவருக்கு பயந்தவர்களை. அப்போ தேவனுடைய ஸ்பெஷல் கேர் நம் மீது விழ வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியமாக இருக்கின்றது. ஒரு வேத பகுதிக்கு போவோம். இன்றைக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் முடிக்கலாமா முடிக்க வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் போவோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் போவோம். அந்த பகுதிக்கு போவோம். இங்கு இந்த ஸ்பெஷல் கேரை பற்றி மல்கியா 3 நம்ம மல்கியா சொல்கிறார். மல்கியா 3 பயந்துடாதீங்க, போச்சு பாசு தசமபாகத்தை பற்றி போதிக்க போகிறாருன்னு பயந்துடாதீங்க. அதை பற்றி போதிக்கல. அது பிற்பாடு வர பகுதி 13 நான் படிக்கிறேன். நேரம் வேகத்தில் ஓடுதான், நானே படிக்கிறேன். 13, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம். அதாவது ஜனங்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, இருந்தாலும் என்னத்தை பேசணும்? ஒரு வேத பதிவில் போடப்படுது, யாரும் பேசாதையா பேசணும் அப்படின்றே போடப்பட்டிருக்குது. என்னத்தை பேசணும் நீங்கள் போட்டிருக்கல? யாரும் பேசாததையா ஆண்டவர் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரியே போட்டிருக்குது. 14-15 தேவனை சேவிப்பது விருதா. நம்ம சொல்கிற சர்ச்சுக்கு வருவது ரொம்ப இதாக இருக்குதுங்க, வீணாக இருக்குது, டைம் வேஸ்ட்டாக அது இதுன்னு சொல்கிற மாதிரி. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? என்ன சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? காணியை கொடுத்து என்ன பிரயோஜனம்? தசமபாகம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? சில பேர்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கும் அன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் மக்கள் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. உண்மைதானே? அட உண்மைதானே. சில நேரத்தில் நம்ம கூட நம்மை அறியாமலே சில நேரத்தில் டைத் அண்ட் ஆஃபரிங் ஜபம் சர்ச்சுக்கு வரும்போது கூட என்ன பிரயோஜனம்? இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? என்னத்தை கண்டோம்? என்னத்தை சாதிச்சோம்? என்னத்தை பண்ணோம்? அப்படியே தானே இருக்கிறோம். ஒரு டெவலப்மெண்ட் இல்லையே. படிக்கிறேன் கேளுங்க. இப்போதும் அடுத்து என்ன சொல்கிறான்? இப்போது அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். அகங்காரிகளை யாரு? துன்மார்க்கன். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து விடுவிக்கப்படுகிறார்களே என்று என்ன சொல்லணும்னா, அவன் பாரிய வெளியில் இருக்கிறான், நல்லா இருக்கிறான். அவன் கர்த்தரை திட்டான், ஆனால் நல்லா இருக்கிறான். அவன் துன்மார்க்கன், அவன் நல்லா இருக்கிறான். அகங்காரிகள் நல்லா இருக்கிறாங்க. புரியுதுங்க என்ன சொல்றேன்னு? துன்மார்க்கரை பாக்கியவான்கள் என்று சொல்றாங்களா? அவங்க ரொம்ப பாக்கியவான்கள் என்கிறோம். என்னன்னா மெசேஜ் டிரான்ஸ்லேட்டில் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், சில பேர் கஷ்டமாக இருந்தாலும் முகத்தை வந்து அப்படியே வச்சுட்டு செய்வாங்க. பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது? வெறுப்பான ஆள், சண்டைக்குரிய ஆள், கசப்புக்குரிய ஆள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு பண்ணுற மாதிரி மெசேஜ் டிரான்ஸ்லேட் என்ன சொல்கிறாருன்னா, முகத்தை சரி செய்து கொண்டு வந்து தேவன்ட்டு எப்படி நடிக்கிறீங்க அப்படின்றாரு வந்து. அதாவது தேவன் சொல்வதை செய்யாத மனிதனுக்கு இப்படி நடக்குதே, துன்மார்க்கனும் இப்படி நடக்குதே, அவன் கர்த்தரை சேவிக்கிறதுல, கர்த்தரை கும்பிடுறதே, சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. நம்ம மாங்கன்னு 10 மணிக்கு சர்ச்சுக்கு வருவதுக்கு அவ்வளோ வந்துடுறோம். அதுலேயும் சில முடியாமல் இப்படி பண்ணுறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். அவன் பாரு கர்த்தரை மதிக்கிறதே இல்லை, அவன் ஜாலியாக இருக்கிறான். ஆனால் நம்ம பாரு கஷ்டத்தில் இருக்கிறோம். பாருங்க, நம்ம அநேக நேரத்தில் நம்ம மக்கள் சாட்சி சொல்லும்போது கூட எப்படி சொல்லுவாங்கன்னா, அடியேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நல்லா ஜாலியாக இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்களாம், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ரொம்ப காலி ஆகிட்டாங்களாம் வந்து.
அப்படிதான் சில பேர் இருக்கிறாங்க. அப்போ நல்லா இருந்தங்க, நல்லா வாழ்க்கைங்க. என்னைக்கு இந்த சர்ச்சு உள்ள போனோமோ அப்போதாங்க வந்துச்சுங்க பிரச்சனை. அதுதான் அது இதுன்னு என்ன சொல்றாரு, வெளியே இருக்கணும் பார்த்து ஜாலியாக இருக்கணும்னு சொல்றியேப்பா. ஆனால் அவனுக்கு புரியல, அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான்னு புரியல. வெளியில் இருக்க துன்மார்க்கன்னு பார்த்து பொறாமப்பட்டு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவனை யாராவது கேள்வி கேட்குறாங்களா? கேள்வி கேட்கலையே. தேவன் சொல்றதை கேட்டு அவன் செய்யலையே. துன்மார்க்கன் பனையை போல செலுத்து ஓங்குறான், அப்படி பேசிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லை, ஆனால் அவனுக்கு பாரியா டக்கு டக்குன்னு நடக்குது. நம்ம கர்த்தருடைய பிள்ளை யாருக்கும் மேரேஜ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் பேசுவோம், நாமளும் தான் சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம வீட்டில் பாரு இந்த பொண்ணு நம்மளை தேடி வர மாட்டேன்றா. வீட்டுக்கு அதாவது எதுவுமே செட் ஆக என்ன சொல்கிறது, வரன் அமையவே மாட்டேனுது. ஆனால் அவன் பாரு புறஜாதிக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆயிடுதியா. அவனுக்கு பாரு இப்படிப்பட்ட பொண்ணு, அவனுக்கு பாரு அப்படிப்பட்ட பையன். நமக்கு பாரு சர்ச்சை நம்ம ஆண்டு தொழுது கொண்டு போயிட்டு இருக்கிறோம், நமக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்? அவனு பாரு உயர்வு டக்கு டக்குன்னு, நமக்கு பாரு உயர்வே வர மாட்டேனுது. நம்ம அப்படியே தானே இருக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்கிறாங்களாம். 16ஆம் வசனம் படிக்கிறோம். அப்பொழுது 13, 14, 15 சொல்லிட்டாரா. இப்போ 16லேருந்து படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக. ஹலோ, நல்லா புரிஞ்சுங்க. யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்களும் ஒரு லிஸ்ட் ஞாபக புஸ்தகத்தில் நோட் பண்ணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். புரியுதா? இது ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ஏன் இத்தனை வாரம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, உங்கள் பேர் எழுத போய் கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய பேர் அங்கே என்ட்ரு பண்ணிட்டு இருக்குது. இவன் இந்த பூமியில் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கர்த்தருடைய கட்டளை மிகவும் பிரியமாக இருந்தான். படிக்கிறேன், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, 13, 14, 15 சர்ச்சுக்குள்ளே இருந்தும் தப்பாக பேசுகிறவங்க, ஆனால் சர்ச்சுக்குள்ளே இருந்து கர்த்தருக்கு பயப்படுற ஒரு குரூப் இருக்குது. ஓகேங்களா? அந்த குரூப்புக்கு தான் சொல்கிறார். 16லேருந்து படிக்கிறேன். என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். கவனமாக கேளுங்க. எப்போதுமே நமக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? தமிழ் பைபிள் மட்டும் இல்லை, டிரான்ஸ்லேட் பண்ண எல்லா பைபிள்லையுமே இந்த அதிகாரங்கள் வசனங்கள் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. ஆனால் மூல பைபிளில் அதிகாரமும் கிடையாது, வசனமும் கிடையாது, அப்படி கண்டினியூவாக வரும். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய மைண்டை எப்படி கொண்டு போகணும்னா, இந்த லெட்டர் கண்டினியூவாக எழுதப்பட்ட லெட்டர். நம்ம இது 3ஆம் அதிகாரம், இது 4ஆம் அதிகாரம் பிரித்து படிக்காதீங்க. இப்போ 3ஓட கண்டினியூவேஷன் தான் 4th. ஓகேங்களா? இப்போ கண்டினியூவாக படிக்க போகிறேன். இப்போ பிரச்சனை என்னன்னு பாருங்கள். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். ஹலோ, என்னங்க இவ்வளோ சொல்லிட்டு இது ஏங்க சொல்கிறீங்க? சூளையை போல அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களுக்கு சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன சொன்னா? 13, 14, 15 என்ன பேசுனா? ஒரு விசுவாசி என்ன பேசுனான்னா, துன்மார்க்கன் பாரியா, அகங்காரிகள் பாரியா, நல்லா வராங்க, ஓகோன்னு வராங்க, ஜாலியாக இருக்கிறவங்க, அப்படி இப்படி. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஒரு நாள் வருது, சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாக இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு கிளை கிடையாது, வேரையும் கொப்பையும் வைக்காம. என்ன சொல்ல? வேரோட சொல்றாரு, கூண்டோட போறான். நீ என்ன நினைச்சிருக்கிற? அவன் ரொம்ப நீ உனக்குள்ள இருக்கிற தேவன் யாருன்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கிறியே, அவனுடைய அழிவு எப்படிப்பட்டதா இருக்குன்னு தெரியுமா? சொல்றாரு. அப்போ 2ஆம் வசனம் சொல்றாரு, ஆனாலும் சொல்லிட்டு படிங்க பார்க்கல, சத்தமா உயர்த்தி. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது சட்டங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆமென், ஆமென்.
வித்தியாசம் காமிக்கிறார். நீ யார்? நீ சொல்றார் இல்லையா, இப்படி சொல்லிட்டு என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற, என் நாமத்தை கனம் பண்ற, என் நாமத்தை உயர்த்தி, என் நாமத்துக்கு மரியாதை கொடுக்குற, அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பது தான் இங்கு கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்றேன், நீங்கள் முழுவதும் கர்த்தருடையவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. உங்களுக்காக தேவனுடைய ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷல் லவ், ஸ்பெஷல் தாட் உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, கர்த்தருக்கு என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் உதய சூரியன் கிடையாது, நீதியின் சூரியன் உதிக்கும். அது சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். எப்போதுமே ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்டில் செருப்பு இருக்குது, சோஃபா இருக்குது, மற்ற எல்லா பொருளும் இருக்கும். ஆனால் வீட்டில் நகைகளும் இருக்கும். ஆனால் நகைகளுக்கு இருக்கிற மரியாதை மற்ற எந்த பொருளுக்குமே வீட்டில் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை வீடு காலி பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த நகை பேகு, அந்த பர்ஸு, பண பேகு அப்படியே இங்கேயே மாட்டியிருக்கும். அது மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை நகர மற்றது கூட பாருங்கள், மற்ற நம்ம நல்லா எல்லாம் காசு கொடுத்து வாங்கிடுவோம், அது கூட வெளியே கண்ணாப்பின்னு போகும். வந்து அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை செருப்பாவோ சோஃபாவாவோ பார்க்கல. தேவன் உங்கள் வீட்டில் இருக்கிற நகைகளாக தேவன் உங்களை பார்க்குறார். ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷல் கவனம். ஆகவேதான் நம்முடைய இதயத்தை நம்ம குப்பை கூலமாக வச்சிருக்கக்கூடாது. நீங்கள் நகையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களை எப்போதும் ஸ்பெஷல் கேர் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். வித்தியாசத்தை நீங்கள் திரும்பவும் இங்கே பார்க்குறோம், திரும்பவும் காண்பீர்கள். திரும்பவும் தேவன் முன்னே காமிச்சார், திரும்பவும் அதை காண்பீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு வாழ்வு. தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலிருந்து தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஆரம்பத்தில் பேசுகிற கர்த்தருக்கு பயப்படுற மேலே என்னென்னலாம் இருக்குது என்பதை பற்றி தான் பேசிட்டு வரோம். ஆமென். என்ன இருப்போம், ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயம் என் வாழ்வில் தொடர்ந்து நீடிக்கட்டும். ஆண்டவரே, இந்த மல்கியாவை படித்தோம். ஆண்டவரே, இந்த மக்கள் தப்பாக பேசுனாங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் பேசாத வண்ணம் எங்கள் வாய்க்கு காவல் வையும். ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களுக்கு முன் நீர் ஞாபக புஸ்தகம் ஒன்றை வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. உமக்கு பயப்படுகின்ற பயம், நாமத்துக்கு பயப்படுகின்ற பயம், உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுகின்ற பயம் எங்களுக்குள்ளாக உருவாவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு பயம் உருவாவதாக. நீர் வெறுக்கிற காரியங்களை வெறுக்க அனுக்கிரகம் பண்ணுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. திரும்பவும் வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொன்னீரே. உமக்கு பயப்படுகின்ற மக்கள் மீது நீர் காண்பிக்கின்ற வித்தியாசத்தை திரும்பவும் உடைய பிள்ளைகள் மத்தியில் காண்பீர்கள் என்று சொன்னீர். அந்த வித்தியாசத்தை காணட்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன், கர்த்தருக்கு பயப்படாதவன் எப்படிப்பட்டவன் என்ற காரியத்தை விளங்க பண்ணுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுக்கு உமக்கு பயப்படுற பயத்தை சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பயப்படுற பயப்படுகிற பிள்ளைகளுக்காக வானங்களை திறக்கின்ற தேவனாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் இதை மறந்து கிருபையை இழந்து போகாத வண்ணம் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசுகிறபடியாக எங்கள் கண்களை திறந்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயப்படுகிற பயம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும், எங்கள் மனதை ஆளுகை செய்யட்டும், எங்கள் சரீரத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நீர் வெறுக்கிற காரியத்தை நாங்கள் வெறுப்போம் ஆண்டவரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. துன்மார்க்கர்களைப் போல நாங்கள் பேசாத அளவுக்கு, இந்த உலகத்து மக்களைப் போல பேசாத அளவுக்கு, உமக்கு பயப்படுகின்ற மக்கள் எப்படி பேசுவார்களோ அப்படிப்பட்ட பேச்சை நாங்கள் பேச போகிறோம் ஆண்டவரே. நீர் இதை கவனித்து கேட்கிறீரே. கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறீரே. ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷல் லவ் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்பெஷல் தாட் எங்கள் மீது நீர் நினைவாக எங்கள் மீது நினைவாக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நாங்கள் ஆண்டவரே. நீங்கள் நினைக்கிற ஒரு ஆளாக நாங்கள் இருக்கிறோமே ஆண்டவரே. இந்த உலகத்தில் கூட அநேக மக்கள் எங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க ஆண்டவரே. நாங்கள் இருக்கிறோமா நாங்கள் இல்லையான்னு கூட சில பேருக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எங்கள் நினைவாக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் நினைவில் நாங்கள் இருக்கிறோமே, அதற்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம். எங்கள் மீது பிரியமாக இருக்கிறதே. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோமே. எங்கள் மீது உடைய பிரியம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே, பெரிய காரியங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக செய்வீராக. உமக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். உமக்கு பயப்படுகிற பயம் குடும்பங்களில் உண்டாவதாக. உமக்கு பயப்படுகிற பயம் வேலைகளில் உண்டாவதாக. உமக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்விலே உருவாவதாக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் மூலமாக வருகின்ற எல்லா நன்மைகளையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தேவ கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. இதிலும் பெரிதான காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக தகப்பனே. கொழுத்த கன்றுகளாக நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் வளரட்டும், ஆரோக்கியமுள்ளவர்களாக வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.